இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியர்கள் லெபனான் செல்வதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. லெபனானில் உள்ள இந்தியர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது. ஹமாஸ் குழுவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவிற்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்தியர்கள் லெபனான் செல்ல இந்திய தூதரகம் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. மேலும் லெபனானில் உள்ள இந்தியர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்தியர்கள் லெபனான் செல்ல இந்திய தூதரகம் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? சக்தி, இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில இஸ்ரேலினுடைய தாக்குதல் லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதும் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி அமைப்பினர் மீதும் திரும்பி இருக்கிறது. இந்நிலையில ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று முன்தினம் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் லெபனான் நாட்டினுடைய தலைநகரான பெய்ரூட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு நிலையில இந்திய தூதரகம், குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் லெபனான் செல்வதற்கு இந்தியர்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. மேலும் லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக பெய்ரூட் தூதரகத்திற்கு அவர்களுடைய உதவி மற்றும் அவர்களுடைய இருப்பிடம் குறித்தான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. எந்தவித காரணத்திற்காகவும் மறு உத்தரவு வரும் வரை லெபனானிற்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என்கிற ஒரு உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே நடைபெற்று வரும் இந்த மோதல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு இந்தியர்கள் லெபனான் செல்ல வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சக்தி, பாலவெற்றிவேல், லெபனானில் இருக்கும் இந்தியர்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது? சக்தி, லெபனானில் 2000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசிக்கிறார்கள். மாணவர்களாக சென்றவர்களும் சிலர் இருக்கிறார்கள். இந்நிலையில அவர்களுக்கு விஷா வாரியாக யார் யாரும் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள், கல்விக்கு சென்றிருக்கிறார்கள், வியாபாரம் போன்ற தனித்தனி கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய பட்டியல்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே ஆசிய நாடுகள், குறிப்பாக இந்தியா, சீனா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் லெபனானிற்கு செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் கூட லெபனானிற்கு தங்கள் நாட்டு குடிமக்கள் செல்ல வேண்டாம், ஏற்கனவே அங்கு இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த சூழல்ல இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்தியர்கள் குறிப்பாக லெபனான்ல பத்திரமாக இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்டவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அங்கு இருப்பவர்கள் விரைவாக தூதரகத்தை அணுகி இந்தியாவிற்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள், முனைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.